கையில் வாழ்வேந்தி தாழ்ந்தே நடக்கும் இந்திய தேசத்தை எங்கிருந்து காப்பாற்றுகிறது என்பது காவலர்களின் வீர நடையை பாருங்கள். அணிவகுப்பு மரியாதையை தலைமையேற்று வழிநடத்தி வரும் படைத்தளபதி ஆய்வாளர் திருமதி சி ரோஸ்லெட் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அணிவகுப்பு மரியாதை செலுத்த வந்து கொண்டிருக்கிறார்கள். 3 வழிகளாக பிரிந்து அணிவகுப்பு மரியாதை செய்யும் ஆயுதப்படை வீரர்களை வழிநடத்தி வருகிறார்கள் சார்பு ஆய்வாளர்கள். முதலாவது படைப்பிரிவை வழிநடத்தி வரும் சார்பு ஆய்வாளர் திரு சக்திமுத்துவேல் அவர்கள், 2வது படைப்பிரிவை வழிநடத்தி வரும் சார்பு ஆய்வாளர் திருமதி எஸ் ஹேமப்பிரியா அவர்களும், 3வது பிரிவை வழிநடத்தி வரும் சார்பு ஆய்வாளர் சந்திரசேகர் அவர்களும் தங்கள் அணிகளோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து ஹோம்கார்டு பிரிவினரும் என்சிசி மாணவ செல்வங்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு இதோ தங்களுடைய மிடுக்கான நடையை காட்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து ஸ்கவுட் மாணவ செல்வங்கள் ஆட்சியருக்கு மரியாதை செலுத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து என்எஸ்எஸ் மாணவர்கள் இதோ மாவட்ட ஆட்சியருக்கு அணிவகுத்து மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, இந்த அணிவகுப்பை தொடர்ந்து 79வது சுதந்திர தினத்தை நினைவுகூரும் வகையில் பேராற்றல் மிகு நமது ஆட்சியர் அவர்களும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் 79 கிலோ எடையுடைய கேக்கை இங்கே வெட்டி தங்களது மகிழ்வை மக்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். அணிவகுப்பு மரியாதையின் முடிவில் பேராற்றல் மிகு ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளரும் கேக் வெட்டுவதற்கு இதோ புறப்படுகிறார்கள். கொஞ்சம்